சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையானந்த் பேசுகிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க. வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான வேலங்காடு வெள்ளன்ராமம் பொற்கோடியம்மன் புஷ்பரத தேர் திருவிழா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கடைசி புதன்கிழமை நடத்தக்கூடிய இந்த திருவிழா 4 ஊர் சேர்ந்து நடத்துவாங்க. வெள்ளன்ராமம், அண்ணாச்சிபாளையம், வேலங்காடு, வனங்காடு அப்படின்ற கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சூப்பராக நடத்துவாங்க. வேலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான திருவிழானா அது கண்டிப்பாக நம்ம வேலங்காடு ஏரி திருவிழாவை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தோடு வருவாங்க. எல்லாருமே வண்டி கட்டிட்டு வருவாங்க. மாட்டு வண்டியில், டிராக்டரில். அவங்க ஃபேமிலியாக சாமியை தரிசனம் செய்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. பொங்கலிட்டு, கெடா வெட்டி, சொந்தங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி காட்சிகளாக நம்ம சினிமா மூலியமாக தான் பார்க்க முடிந்தது. நேரில் பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இது முதல் பாகத்தில் அதிகமாக வீடியோ பதிவு நான் செய்து உங்களுக்கு ஒளிபரப்ப முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா 2ஆம் பாகத்தில் நான் தெளிவான ஒரு வரலாற்றோட வீடியோ பதிவு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் இது போன்ற திருவிழாக்கள் நிறைய ஊர்களில் நடைபெற்று வருது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர் திருவிழா எதிர்பார்க்குறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவுடன் கலை ஆனந்த். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேரம் இப்போ சரியாக 10:30. இப்போ கிளம்புறோம். பில்லா பாய்ஸோடு தான் போக போகிறோம். ஏன்னா இங்கே 4 ஊர் சேர்ந்து பண்ணுறதுனால அந்தந்த ஊரில் எந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு போய் பார்க்கலாம். முடியல அது 2 ரூபாய் அப்படி தான் இருக்குது. இல்லை சார், 2 ரூபா ஊர் நிர்வாகம் சரியில்லை. கோயில் நிர்வாகம் ரைட் பண்ணுங்க. ஸோ திருவிழா டைமில் யாரெல்லாம் ராட்டனம் ஆடி இருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு தனி ஃபீலுங்க. அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சொந்தக்காரங்களோட ராட்டனத்தில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதெல்லாம் ஒரு தனி ஃபீலு. அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ஃபீல் தெரியும். யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா இது எதுக்காகண்ணா இந்த பொம்மை? இது குழன், அதாவது நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஏதாவது கட்டி இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை, சில்ட்ரன் தான் 70 ரூபா கொடுத்துருவோம். சில்ட்ரன் தான். அதனால் நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது இருந்தாக்கா அதை 70 ரூபாய் எடுத்துக்குமா பிரார்த்தனை பண்ணிக்கின்னு, தாய் என்னுடைய உடம்பு நல்லபடியாக ஆயிடுச்சுனாக்கா அடுத்த ஆண்டு நான் உனக்கு சிலை போல் சிலை வைக்கிறேன். இது இதில் ஆண் சிலை, பெண் சிலை. இது பெண் சிலை, ஆண் சிலை. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பாட்டு தனித்தனி. இது கண்மலர், இது கால் பாதம், இது கை பாதம்,
இந்த நீன் சிலை பெண் சிலைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. சரி, இந்த சிலை எதுக்காக? இது வந்து மாடு இருக்குது இல்லைங்களா, காளை மாடு இருக்குது, பசு மாடு இருக்குது, கண்ணு குட்டி இருக்குது, கறவு மாடு இருக்குது. அந்த மாட்டுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் இல்லை ஏதாவது வலி இருந்தால் கட்டி இருந்தாக்கா அது வந்து மாடுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா மாடு போல் மாடு வாங்கி வைக்கிறேன்றது. ஓகே, அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற கால்நடைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க வேண்டுதல் வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து சிலையை வந்து நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இது எவ்வளோங்க காஸ்ட்? இது எவ்வளோ? 50 ரூபா தான். 50 ரூபா. ஓகே, இதோட மதிப்பு வந்து 50 ரூபா தான். நம்ம வாங்கிட்டு எதுவுமே செலுத்தணும்னா வந்து நம்பிக்கையாக செய்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணா. இன்றைக்கி இல்லை, ஆதி காலத்துலேருந்து முன்னோரு காலத்துலேருந்து இன்றைக்கி நேரத்தில் 1000 வருஷமாக இது நடந்தது. அவ்வளோ வீடியோ நேரம். நம்ம நண்பர்கள் எப்போ வந்தீங்க? எத்தனை வருஷமா வரீங்க நீங்கள்? நான் நான் குழந்தைங்க வந்துட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷலுங்க இந்த கோயில்? இது ஸ்பெஷல்னால் வேலூர் மாவட்டத்தில் இது ஒரு ஸ்பெஷல் திருவிழாண்ணா. இது ஆமாம், அதாவது ட்ரெடிஷ்னலாக குடும்பத்தோடு வந்து பொங்கல் வச்சு எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் குடும்பத்தோடு ஒரு கோவிலுக்கு போயிட்டு கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நிஜமாக இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பார்ப்போம். ஓகே ஓகே. சந்தோஷ் ஹரி, சந்தோஷ் கூட தான் வந்திருக்கிறேன். சந்தோஷை விட்டுட்டு எங்க காணாம போயிட்டுறப்ப வண்டியாண்ட வர சொல்றான். வீட்டுக்கு போலாம் வாமா. உங்க வீட்டுக்கே போயிட சொல்லிட்டான். அவன் பின்னாடியே வரானா. ஹரி வீட்டுக்கு போலாம். என்ன கலர்? லெதர் பர்ஸ் ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்குமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அந்த லெதர் பர்ஸ். ஏடிஎம் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ நாங்களும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அது போடவே முடியாது. அப்படியே ஒன்று போட்டாலும் ஆனால் மீதியெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது ஒரு ட்ரிக்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரி செய்வோம். அது விடுறதில்ல. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி பீப்பு ஊதிட்டு போகிறாங்க இல்லையா, அதோட உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த டைம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு உள்ளே வராங்க இல்லையா, உங்களுடைய அந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஆச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை முடிச்சுதா?